பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் அனைவரையும் இங்கு கூட்டி வந்து ஒன்று சேர்த்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது வார்த்தைகளில் மட்டும்தான் எங்களுக்கு தீர்வு, எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். ஆண்டவரே, எங்களுடைய அகக்கண்களை திறந்து உம்முடைய வார்த்தைகளை அது ஒரு முக்கியமான ஒரு ப்ரியாரிட்டியாக மாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் சரி, சாக்குப்போக்கு சொல்லாமல் நாங்கள் இதோ இந்த வகுப்புக்கு எங்களை கூட்டி வந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இங்கே படிக்கப் போகும் ஒவ்வொரு இறை வார்த்தையும் நீர்தாமே தூய் ஆவியானவர் வழியாக சொல் வடிவம் பெற முடியாத வார்த்தைகளாலும் எங்களுக்கு அந்த இறை வார்த்தைகளை உணர்த்தி அதற்கு அந்த அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த உள்ளடக்கத்தை எங்களுக்கு புரிய வைத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையின் வழியாக இயேசு கிறிஸ்து மற்றும் தூய் ஆவியானவர் மற்றும் எங்கள் கடவுளாகிய பிதாவையும் நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஆண்டவரை தூய் ஆவியானவரை பற்றி நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். அவர் எப்படியெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் மறுபடியும் இந்த தவறை செய்யாதவாறு நீர்தாமே தூய் ஆவியானவர் வழியாக எங்களுக்கு எல்லாத்தையும் உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னை மறைத்து நீர்தாமே பேசப் போகின்றீர், அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய அகக்கண்களை திறந்து வைத்ததற்காக உமக்கு நன்றி. அதே மாதிரி நாங்கள் கேட்கப் போகும் வார்த்தைகள் எங்கள் மனதில் ஆழமாக புரிய வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, நேற்று நாம் ஒரு ஆறாவது பாயிண்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவர் தூய் ஆவியானவருடைய செயல்களில் ஒரு முக்கியமான செயல் என்னன்னா, நம் அனைவரையும் நம்ப வைக்க வேண்டியது. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கோன்னா கன்வின்ஸ். ஓகேவா? கன்வின்ஸ் ஆர் கன்விக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேஸ் கார்டு. கன்வின்ஸ் பண்ண வேண்டியது தூய் ஆவியானவருடைய வேலை. இதை பற்றி நாம் படிச்சுக்கிட்டு வரோம். இதில் என்னென்னா, நம்ம குடும்பத்துலேயும் சரி, வெளியில் நம்மளுடைய அயலாருன்னு கிடையாது, நண்பர்கள் வீட்டிலையும் சரி, நம்ம கடவுளுடைய வார்த்தையில் வந்த பிறகு நமக்கு ஒரு பெரிய இது வந்துடும். நாம் எல்லாம் கரெக்டாக செய்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் திருந்திட்டோம்னு நினச்சி என்ன பண்ணுறோன்னா, மற்றவங்களுடைய தப்பை சுட்டி காட்டி என்ன பண்ணுறோம், நாம் அவங்கள ஒரு தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கின்றோம். பிரேஸ் கார்டு. எப்படி? பைபிளில் போட்டிருக்குது, நீ செய்கிறது தப்பு, இந்த மாதிரி செஞ்சுனா இந்த மாதிரி நடக்கும், அது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ணா, டெய்லி பைபிள் கிளாஸ்க்கு வா, நீ இதை கேளு, இதை படி, இது பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நாம் அவங்கள கன்விக்ட் பண்ணுறோம். ஓகே, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? கன்வின்ஸ் பண்ணுறோம், கன்வின்ஸுன்ற பேரில், அவங்க நம்ப வைக்கிறதுன்ற பேரில் என்ன பண்ணுறோன்னா, அவங்களுடைய சிந்தனையில் வலுக்கட்டாயமாக நம்ம என்ன பண்ணுறோம், பிடிச்சிக்கிட்டு வரோம். ஓகே, ஒரு சில பேருக்கு என்னை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக இழுத்தா மட்டும்தான் உண்டு. அதுக்கு இது இல்லை. ஒரு சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்டான நேச்சரில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வலுக்கட்டாயமாக தள்ளுறது பிடிக்காது. பிரேஸ் கார்டு. அந்த தருணத்தில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நம்ப வைக்கிறவருடைய வேலை
கடவுளுடைய வார்த்தைய, அப்புறம் இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்ற நம்ப வைக்கிற வேலை என்னன்னா, இது வந்து தூய ஆவியானவருடையது. நம்மளுடைய வேலை என்னது? நம்ம அனைவருடைய வேலை என்னது? கடவுளுடைய வார்த்தைய, அந்த விலை மதிப்பில்லாத அந்த உயிருள்ள வார்த்தைய, அந்த அந்த சீட நம்ம என்ன பண்ற விதைய என்ன பண்றோம்னா, அவங்க மனசுல பதிக்கணும். அது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அப்போ அந்த விதைய அந்த மார்க் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். ஓகேவா? அந்த விதைய வந்து கனி கொடுக்கிற வைக்கிறது வந்து நம்மளுடைய வேலை கிடையாது. அது வந்து தூய ஆவியானவருடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அதே தான் நம்ம என்ன பண்றோம்னா, நெறைய இடத்துல வந்து கம்பல் பண்ணுவோம். கன் அ நீ வந்து கண்டிப்பா நீ வந்து இத படிக்கணும். இந்த ஜெபத்த நாங்க எல்லாம் செஞ்சா நீனும் செய்யணும். கண்டிப்பா கோயிலுக்கு போணும். அப்படி போணும், இப்படி போணும். என்ன பண்றோம்? நெறையா அந்த லா மென்டாலிட்டி பேஸ்டா நம்ம என்ன பண்றோம்? நம்ம குழந்தைங்ககிட்ட நாம வந்து விதைக்கிறோம். அது வந்து தப்பு. நம்மளுடைய வேலை என்னன்னா, விதைய அவங்க மனசுல விதைக்க வேண்டியது. என்னன்னா, "இத பாருப்பா, அ நீ பண்றது தப்பா, ரைட்டான்லாம் சொல்ற அளவுக்கு எனக்கு இது கிடையாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். கடவுளுடைய வார்த்தையில நிலைச்சு இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே தோல்வியே கிடையாது. என்றைக்குமே வெற்றி, வெற்றி, வெற்றியின் மேல் வெற்றி தான். அதனால நீ கஷ்டப்படுறன்னு தெரியும். அந்த கஷ்டத்துக்கு ஒரே ஒரு விடிவு காலம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தைக்குள்ள வர்றது. ஓகே. இதுதான் அந்த பிரேயர் புக்கு. இதுதான் அந்த டீச்சிங். நீ ஃப்ரீயா இருக்கும்போது கேளுன்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய டெஸ்டிமனியும் சொல்லிட்டு, அந்த இடத்துலருந்து வெளிய வந்துர்றோம். கண்டிப்பாக சொல்றேன். நீங்க யார்கிட்ட குடுக்குறீங்களோ, அன்னைக்கு அவங்க அந்த டெஸ்டிமனிய கேட்கவே மாட்டாங்க. நீங்க குடுத்த புக்க கூட படிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு காலம் வரும். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு காலம் வரும்போது, அந்த சமயத்துல என்ன செய்ய தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தூய ஆவியானவர் வந்து அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறார். அன்னைக்கு ஒரு பிரதர் வந்து, உங்க அண்ணன் வந்து, உங்க தம்பி வந்து, ஒரு அக்கா வந்து, உங்க சித்தப்பா வந்து இத குடுத்தாரே! அது என்ன இருக்குன்னு படிச்சு பாரு அப்டின்ட்டு. பிரைஸ் காட். ஓகேவா? அப்போ அத அந்த சமயத்துல அத ஓப்பன் பண்ணி படிப்பாங்க பாருங்க. அப்போ தான் அவங்களுடைய அவங்களுடைய சேஞ்ச நீங்க பார்க்கலாம். ஏன்னா, இது எல்லாமே வந்து தூய ஆவியானவருடைய செயல். எந்த சமயத்துல குடுக்கணும்? எந்த தருணத்துல குடுக்கணும்? எப்படி குடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? ஃபோர்ஸ் பண்ணுவோம். "இல்ல நீ கண்டிப்பா வரணும். நீ கண்டிப்பா படிக்கணும். நீ கண்டிப்பா எழுதணும்." இது ஸ்கூல்ல இருக்கிற மாரி. பிரேஸ் காட். ஓகேவா? ஆனா இறை வார்த்தை மற்றும் அப்படி குடுக்க முடியாது. அது அது உள் மனசுல நல்லா ஆழமாய் போய் பதியணும். அது உள் மனசுல ஆழமாய் போய் பதிஞ்சா தான் என்ன ஆகும்னா, அதோடைய அ கனிய நீங்க பார்க்கலாம். உள் மனசுல ஆழமாய் போய் பதியணும்னா என்ன அர்த்தம்னா, ஆ அந்த வார்த்தை உங்களோட இருதயத்தின் அதாவது சர்ஃபேஸ் மேலோட்டமா பார்க்காம, அதுல இருக்க உள்நோக்கத்த புரிஞ்சு ஆராய்ந்து படிக்கணும். ஓகேவா? ஒரு வார்த்தை அததான் சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைய எடுத்து நீங்க தியானிக்கும்போது, அந்த வார்த்தை என்னன்னா, அப்படியே திரும்ப திரும்ப கேட்கும்போது, அந்த வார்த்தை வந்து உங்க மனசுல ஆழமா பதியுது. அப்போ அது பதியும்போது, என்னைக்காச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது, தூய ஆவியானவர் என்ன பண்றாரு? அவர அவர் வந்து அந்த உண்மையை நோக்கி உங்கள வழிநடத்துவார். உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன குடுப்பார். அத ஃபாலோ பண்ணும்போது, நீங்க வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனும், அந்த மிராக்கிள்ஸும் நீங்க வந்து பார்க்கலாம். பிரைஸ் காட். இதுல வந்து நம்மளுடைய பங்கு என்னன்னா, வார்த்தையை கொடுக்க வேண்டியது தான் நம்மளுடைய பங்கு. பிரைஸ் காட். இது தூய ஆவியானவரோட பங்கு என்ன? அவர மாத்த வேண்டியது தூய ஆவியானவருடைய பங்கு. அப்போ அவருடைய விஷயத்துல நாம தலையிடக்கூடாது. எது ரொம்ப ஈஸி? நாம பண்றதா? தூய ஆவியானவர் பண்றதா? ரொம்ப ஈஸின்ற பெஸ்ட்டு. தூய ஆவியானவர் பண்றது தான் பெஸ்ட்டு. கரெக்ட்டா? அப்போ நாம என்ன பண்ணணும்னா, தூய ஆவியானவர்கிட்ட அந்த பிரச்சனைய விட்டுறணும். நாம கையில எடுத்துக்கக்கூடாது. இப்ப நாம கையில எடுத்துக்கும்போது தான் என்ன ஆகுது, அந்த அந்த நீங்க யாருக்கு திணிக்கிறீங்களோ, அவங்க வந்து உங்க மேல வந்து ஒரு ஒரு மாரியான வெறுப்ப காட்டுவாங்க. அந்த வெறுப்பு எங்க வேணாலும் கொண்டு போய் முடியலாம். இது ரொம்ப டேஞ்சரஸான இது. அத நம்ம பார்த்துக்கணும். அப்போ அப்போ கம்பலே பண்ண முடியாதா பிரதர்? தேவையில்லன்றேன். நீங்க எப்படி பண்ணணும்னா, உங்களுடைய உங்களுடைய செயல் மூலியமா நீங்க அவங்கள வந்து மாத்தலாம். இப்போ நான் வார்த்தைக்குள்ள வந்த ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த வெர்டிகோன்ற ஒரு அந்த டிசீஸ் வரும்போது நான் அழுதுட்டு தான் இருந்தேன்.
நான் அழுதுகிட்டு என் மனைவிட்ட போய் புலம்பிட்டு இருந்தேன். அவ வந்து எதுவுமே பேசாம ஒரு ஒயிட் புக் எடுத்துட்டு வந்து, "இத போய் படிங்கன்னு தான் சொன்னா." அந்த ஒயிட் புக். நான் அத படிச்சது தான். நான் வந்து எப்படி நெனச்சேன்னா, சரி நம்ம வந்து என் மனைவி ஏதோ ஆறுதலா ஏதாவது சொல்லுவா அப்படின்னு நெனச்சா, அவ ஆறுதலா எதுவுமே சொல்லல. மாறாக இந்த புத்தகத்த போய் படிச்சுட்டு வாங்க. எந்த பிரேயர் கூட எனக்கு சொல்லல. ஓகேவா? ஆனா, அவரோட தூய ஆவியானவரோட செயல பாருங்க. அப்போ தொறக்கும்போது அந்த பிரேயரே அதான் வருது. பயமும், கவலையும். என்னுடைய அந்த நேரத்துக்கான தேவை பயம். இப்படி ஆயிடுச்சே! அப்புறம் எதிர்காலத்தை நோக்கி கவல. ஸோ, அதற்கான அந்த ஆன்ஸர் வந்து அந்த பிரேயர் புக்ல இருக்கு. சரி நான் வந்து வேண்டா வெறுப்பா தான் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்கும்போது தான் அந்த அந்த உணர்த்துதல் வந்து எனக்கு தெரியுது. பிரைஸ் காட். ஓகேவா? அப்போ இந்த உணர்த்துதல் வந்து அப்போ தான் தெரியுது. அப்போ அது தெரியும்போது, அந்த ஒவ்வொரு எது நினைவுல இருக்குதோ இல்லையோ, இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எனக்கு வந்து நல்லா நினைவாயிடுச்சு. "நான் இயேசு கிறிஸ்துவின் உடல். சாத்தானே, என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை." அந்த ஒரு லைன் மட்டும் தான் எனக்கு திருப்பி திருப்பி வர ஆரம்பிச்சது. கடைசியா அந்த முழு பிரேயரையும் அந்த ஜெபத்தையும் பண்ணி முடிக்கும்போது, அந்த வெர்டிகோ டோட்டலாவே நின்னுடுச்சு அப்போ. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு மேஜிக் மாரி எனக்கு. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னோனே, அப்போ தான் அதில உணர்ந்தேன். அப்போ வந்து எனக்கு உண்மைலாம் தெரியாதுல்ல. அந்த இடத்துல அப்போ இந்த ஜெபத்தில ஏதோ ஒரு மேஜிக் இருக்குப்பா! அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. இதுக்கு முன்னாடி அந்த ஜெபத்த பண்ணது இல்லையா? பண்ணியிருக்கேன். என் பையன் பொறந்த உடனே உட்காந்து மனைவியோட சேர்ந்து படிப்பேன். வேண்டா வெறுப்பா படிப்பேன். அப்பவும் நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா, எனக்கு ஒண்ணுமே என் மண்டைக்குள்ள ஏறல. தூங்கி தூங்கி படிப்பேன். எப்போதும் இருக்கிறது தான். படிச்சேன் முடிச்சேன் நான் தூங்கிடலாம்னு சொல்லிட்டு தூங்கிருவேன். அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. ஆனா, இந்த இடத்துல நான் அதாவது 1 நிமிஷத்துல 2 பிரேயர், 3 பிரேயர் படிச்சு முடிச்சுருவேன். அந்த ஃபாஸ்ட்டுக்கு போறது. அந்த படிக்கிறது புரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா, இந்த வாட்டி எப்போ தேவையோ அந்த சமயத்துல படிக்கும்போது, தூய ஆவியானவர் அதே அதே பிரேயர கொஞ்சம் ஆழமா அறியறதுக்கான அந்த வாய்ப்பை எனக்கு குடுத்தார். பிரைஸ் தி லார்ட். தாங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு வார்த்தை மட்டும் திருப்பி திருப்பி பேச ஆரம்பிச்சபோது, அப்போ திரும்பி அந்த மேஜிக்கா அப்போ திருப்பி திருப்பி நான் பண்ணேன். இது நல்லா இருக்குதேன்னு சொல்லிட்டு நெறையா படிக்க ஆரம்பிச்சேன், கேட்க ஆரம்பிச்சேன். என்னையும் அறியாம நான் கடவுளோட வார்த்தைக்குள்ள உள்ள நுழைய ஆரம்பிச்சேன். ஒரு காலகட்டத்தில திரும்பி பார்க்கும்போது, என்னுடைய கெட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த குணாதிசயங்கள் எல்லாமே என்னாச்சு, என்னைய விட்டு ஒண்ணொண்ணா விலகி போயிடுச்சு. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எந்த தருணத்தில யாருக்கு எத குடுக்கணுன்றது வந்து தூய ஆவியானவருக்கு தெரியும். அப்போ நாம வந்து கம்பல் மட்டும் பண்ணக்கூடாது. அதனால உங்கள தண்டிக்க கூடாது சொல்லல. ஒரு ஒரு தப்பு செஞ்சா நீங்க தண்டிக்கணும். ஓகேவா? அதே மாரி உங்க குழந்தைகள் முக்கியமா குழந்தைகள் இடத்துல நீங்க அவங்க ஏதாவது நல்லது செஞ்சா, அவங்கள வந்து அ ஊக்குவிங்க. ஆனா அவங்கள வந்து பிரைஸ் பண்ணாதீங்க. போட்றாதீங்க. ஓகேவா? அது வந்து ஒரு ஆட்டிட்யூட்ல போய் முடியலாம். பிரைஸ் காட். ஆனா என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அவங்கள வந்து அ ஊக்குவிக்கணும். ஆ சூப்பர் நல்லா இருக்கு. நாம இன்னும் இவ்ளோ 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 படிச்சாலே இவ்ளோ எடுக்கிறியே! அப்போ இன்னும் எஃபோர்ட் போட்டீன்னா, இன்னும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டா வருவ. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டா இருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டா வரலாம். நெறைய ஆப்ஷன் உனக்கு கிடைக்கலாம். இந்த படிப்ப நீ இது பண்ணலாம். அந்த மாரி குடுக்கும்போது அவங்களுக்கு வந்து என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். ஆனா நீங்க வந்து சூப்பர்ப்பா! உன்னைய மாரி யாருமே படிக்க மாட்டாங்க. எவ்ளோ அழகா படிச்சிருக்க. மத்த பசங்கலாம் தூக்கி போடு. நீ தான் கரெக்ட். அந்த மாரி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ஆட்டிட்யூட் கூட வரலாம். இப்போ நான் இந்த வார்த்தைக்குள்ள போகும்போது, எனக்கு வந்து தூய ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பழைய இதெல்லாம் நினைவேத்துறாரு. ஒரு காலகட்டத்தில நான் வந்து யோசிச்சேன். நான் வந்து ஓகே நான் இந்த லைன தேர்ந்தெடுத்தது கரெக்ட்டா? அப்படின்னு யோசிக்கும்போது தூய ஆவியானவருக்கு வந்து உணர்த்துறார். 2 விஷயம். அ எனக்கு வந்து அவர் வந்து அதாவது நான் இந்த இந்த லைன சூஸ் பண்ணது கரெக்ட்ன்றத வந்து எப்படி உணர்த்துறாரு பாருங்க. இதெல்லாம் வந்து கடவுளுடைய செயல் தான். ஆனா இருந்தாலும் நாம தான் அத சூஸ் பண்ணணும். தேர்ந்தெடுக்கிற உரிமைய கடவுள் நம்மகிட்ட குடுத்திருக்காரு. ஆனா, இது நீ செய்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றது உணர்த்துறது தூய ஆவியானவர்.
ஒரு டைம்ல ஆல்டர் பாய் மீட்டிங் நடக்கும்போது, எனக்கு அப்போ ஞாபகம் இல்ல. அப்போ தூய ஆவியானவர் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாரு. எனக்கு அப்படியே ஒரு பிக்சர கொண்டு வராரு. ஒரு ஒரு நைட் விஜில் ஒண்ணு நடக்கும். எப்படி மாசத்துல ஒரு வாட்டி நாங்க ஆல்டர் பாய்ஸா இருக்கும்போது ஒரு நைட் விஜில்ல நடக்கும். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிரேயர் மாரி அ ஹால்ல நடக்கும். ஃபுல் ஆல்டர் பாய்ஸ் யூத்லாம் வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஒரு டைம்ல வந்து எல்லாம் லைனா அதாவது ஒரு கிராப்ல இப்போ வந்து அடுத்தது பிரேக் தான். ஓகேவா? அந்த பிரேக்குக்காக வெயிட் பண்றோம். அந்த பிரேக் டைம் முன்னாடி இப்ப என்ன சொன்னாலும் எல்லாம் லைனா 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் இருக்கு. இப்போ 1/2 மணி நேரத்துல என்ன பண்ண போறோம்னா, அங்க 20 பேர் இருந்தோம். எல்லாம் லைனா வந்து எல்லாம் பிரேயர் பண்ணணும் அப்படின்னு. பிரேயர் பண்ணணுமா? அப்படின்னு நானும் யோசிச்சேன். நான் தான் ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கேன். ஏன்னா நாங்கலாம் சின்ன பசங்க ஆல்டோ பாய்ஸ்ல நாங்கலாம் ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கோம். அப்படியே சின்ன ஒண்ணொண்ணா வருது. ஸோ எல்லாம் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரா ஃபாதர், ஹேல் மேரி எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் சொல்றாங்க. இப்போ என்கிட்ட வந்த பிறகு நான் அந்த பிரதர்ட்ட சொல்றேன், பிரதர் எனக்கு தெரியலையே என்ன பண்ணணுன்ட்டு. அவர் சொன்னது ஒண்ணு தான். கண்ண மூடி நன்றி இயேசுவே சொல்லு அப்படின்னாரு. நான் கண்ண மூடி நன்றி இயேசுவே தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் என்ன பேசினேன், என்ன பிரேயர் பண்ணேன் எதுவுமே தெரியாது. திடீர்னு கண்ண தொறக்கும்போது அவர் சொன்னாரு, "சூப்பரா பிரேயர் பண்ணப்பா. இந்த மாரி ஒரு பிரேயர இதுவரைக்கும் நான் கேட்டதே கிடையாது" அப்படின்னு. "அப்படியா?" அப்படின்னு ஒரே இது என்னையெல்லாம் ஒரு மாரி பார்த்தாங்க. எல்லாம் வந்து என்ன டிஃபரெண்ட்டா பார்த்தாங்க. என்னடா இவன் ஆனா இதுவரைக்குமே நான் கண்ண மூடுனது மட்டும் தான் தெரியும். நன்றி இயேசுவே சொன்னது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன பேசினேன், என்ன இது பண்ணேன்றது தெரியாது. அதாவது என்ன என்ன தூய ஆவியானவர் சொல்றாருன்னா, "உன்னையை கடவுள் முன்கூட்டியே தேர்ந்தெடுத்துட்டாரு. இத நம்ப வைக்கிறதுக்காக தான் உனக்கு நான் இந்த விஷயத்த காட்டுறேன்" அப்படின்னு சொல்ட்டாரு. அதே மாரி இன்னொரு இடத்த காட்டும்போது, சர்ச்லலாம் போயிட்டு பிளெஸ்ஸிங் வாங்குவோம் தெரியுமா? ஃபாதர்ஸ்லாம் வரும்போது பிளெஸ்ஸிங்லாம் வாங்குவோம். அதே மாரி நாங்கலாம் வந்து ஃபேமிலியா ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது, அந்த இடத்துல ஃபாதர் வந்து ஒரு மாஸ் வைக்கிறார். மாஸ் வச்சு முடிச்சிட்ட பிறகு எல்லாரையும் பிளெஸ் பண்றார். அந்த இடத்துல பிளெஸ் பண்ணும்போது, எனக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தர் வந்து ப்ராஃபஸி சொல்லலான்னு சொல்ட்டு வந்து, என்னைய பத்தி எல்லா தப்பையும் போட்டு குடுத்துட்டாரு. ஸோ, அதனால இந்த தலையில வச்சு கை வச்சு பிரேயர் பண்ணுவாங்க தெரியுமா? அத வந்து டோட்டலா நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா, திருப்பி இவரு ஏதாவது கைய வச்சு நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டா, நம்ப வீட்ல யாரு அடி வாங்குறது, திட்டு வாங்குறது எல்லாம் தெரிஞ்சிருமேன்னு சொல்ட்டு, அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே, நான் என்னையெல்லாம் கூப்பிட்டாங்க. அண்ணா "டேய் வாடா" அப்படி கூப்பிட்டு, "ஃபாதர் இவன் பிளஸ் பண்ணுங்க ஃபாதர். இவனுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு" சொல்ட்டு. அவரு கைய வச்சுட்டு என்னைய பார்த்து சிரிச்சாரு. ஆஹா! முடிஞ்சு போச்சு. இவரு ஏதோ சொல்லப் போறாரு. நடந்ததெல்லாம் சொல்லப் போறோம்ன்னு சொல்லிட்டு இருந்தபோது, அவர் வந்து ஒரு விஷயம் என்ன சொன்னார்ன்னா, "அ உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நெறையா இருக்கு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால நீ ஒழுங்கா" அதாவது என்ன சொன்னார்ன்னா, இங்கிலீஷ்ல சொல்றேன் பாருங்க. "யூ ஆர் சோ பிளெஸ்ட். தேர் இஸ் அ காலிங் இன் யுவர் லைஃப். யூ வில் கம் டூ நோ. யூ ஆர் சோ பிளெஸ்ட். தேர் இஸ் காலிங் இன் யுவர் லைஃப். யூ வில் கம் டூ நோ." இத சொன்ன பிறகு, என்ன காலிங்கு ஒண்ணுமே புரியலையே. அத தமிழ்ல சொல்றாரு. சொன்ன பிறகு விட்டுட்டேன். அப்போ எனக்கு அந்த இதெல்லாம் இல்ல. திருப்பியும் இது பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு, இது இது உங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு தருணத்தில நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து தூய ஆவியானவர்ட்ட கேளுங்க. இது வந்து எனக்கு மட்டுமே இது பண்ணது கிடையாது. யார் யாரெல்லாம் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரோ, நீங்க வந்து நினைக்கலாம், இது இது வந்து டேவிட் ஸ்டோரி மாரியே இருக்குதே அப்படின்னு நினைக்கலாம். இது யார் யாரெல்லாம் கடவுள் முன்கூட்டியே தேர்ந்தெடுத்திருக்காரோ, அவங்களுக்கெல்லாம் வந்து தூய ஆவியானவர் ஒரு காலகட்டத்தில எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி காட்டியிருப்பாரு. ஆனா, அந்த சமயம் நம்மளுக்கு அந்த நாலேட்ஜ் அறிவு தன்மை இல்லாதனால நம்ம புரிஞ்சிருக்க முடியாது. ஸோ அப்போ விட்டாச்சு. ஆனா, அது எப்போ நடந்ததுலாம் தெரியாது. ஆனா, அந்த ஒண்ணு வந்து ஸ்கூல் டைம்ல நடந்தது. இன்னொன்னு வந்து காலேஜ் டைம்ல நடந்தது மட்டும் தான் எனக்கு தெரியும். காலேஜ் டைம்னா கிட்டத்தட்ட அந்த 99, 2000, 2001, 2002, 2003 அந்த டைம்ல. இது எப்போ? கிட்டத்தட்ட அந்த பேண்டமிக் டைம்ல அதுக்கப்புறமா நான் அந்த ப்ரீச்சிங்லாம் பண்ணும்போது, ரீசென்ட்டா ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடவுள் இத வந்து ஞாபகப்படுத்துறாரு. அப்போ இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னா, அந்த நம்ப வைக்கிற வேலை இருக்கு தெரியுமா? அது வந்து தூய ஆவியானவருடைய வேலை. பிரைஸ் காட். அப்போ நாம வந்து அ அவநம்பிக்கையில தான் வந்து 3 விஷயம் நம்ம நேத்து பார்த்தோம். தூய ஆவியானவர் நமக்கு என்னத்த உணர்த்துவாரு? ஒண்ணு வந்து இந்த உலகத்துல இருக்கிறவங்க வந்து நரகத்துக்கு போணும்னா, ஒரே ஒரு விஷயத்தால தான் முடியும். இயேசு கிறிஸ்துவை நம்பாதது. வேற எந்த பாவத்துக்காகவும் அந்த மனிதர் வந்து நரகத்துக்கு போக மாட்டாங்க. மாறாக இயேசு கிறிஸ்துவை நம்பாததற்கு மட்டும் தான் அவங்க நரகத்திற்கு போவாங்கன்றது. நம்பாதது மட்டும் தான் நரகத்துக்கு போவாங்கன்றத வந்து தூய ஆவியானவர் நமக்கு உணர்த்துறார்.
அப்போ நம்ம செய்ற பாவங்களுக்கு எல்லாமே ஒரு முன்மாதிரியான இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த அன்பிலீஃப். இப்போ திருடன் போய் திருடுறான் அப்படின்ட்டு இருக்கும்போது, நாம எல்லாத்தையும் எப்படி பார்க்குறோம்னா, திருட்டு அது ஒரு தப்பான செயல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா, திருடறதுக்கு முன்னாடியே அவன் பாவம் செஞ்சுறான். எங்க செஞ்சுறான்னா, அவனுடைய சிந்தனையில. அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல வந்து அன்பிலீஃப் எப்படி வருதுன்னு பாருங்க. ஏன் திருடுறான்? அவனுக்கு வந்து ஒரு காசு காசு தேவையா இருக்குது. ஏதோ ஒரு வகையில, அதாவது நல்லதுக்காகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். கெட்டதுக்கும் திருடுறானுங்க, நல்லதுக்கும் திருடுறாங்க. இப்போலாம் அந்த மாரிலாம் இருக்குது. பிரேஸ் காட் திருட பிறகு தான் தெரியுது. ஓகே. இப்போ என்னன்னா, அவனுக்கு காசு தேவை இருக்கு. அவன் வந்து கடவுளை நம்பாமல், திருட்டு தொழில நம்புறான் பார்த்தீங்களா? அங்க தான் அந்த நம்பிக்கையின்மை என்ற பாவம் அங்க வந்து நிக்குது. அவன் ஃபர்ஸ்ட்டே முடிவு எடுத்துடுறான். கடவுள வந்து நெனச்சா நம்மளுக்கு வராது. நாம என்ன பண்ணலாம், போய் திருடலாம்னு சொல்லிட்டு திருடுறான். அப்போ திருடும்போது, சாத்தான் தான் இந்த திருட்டையே உங்களுக்கு சொல்லிக் குடுக்குது. அதே சாத்தான் என்ன பண்ணுவான்னா, போயிட்டு உங்கள போட்டு குடுத்துருவான். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுதான் அவனுடைய வேல. சொல்றேன் பாருங்க. அ நீதிமொழி இல்ல. வெளிப்பாடு. ஐயய்ய! இங்க பாருங்க. ஒலித்த விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலைக் கேட்டேன். வெளிப்பாடு 12 அதிகாரம் 10, 11. ஓகே. 10 மட்டும் தான் பார்க்க போறோம். அது நம்மளுக்கு அவ்வளோ இப்போதைக்கு தேவையில்ல. ரொம்ப முக்கியமானதா இப்போ தேவையில்ல. அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர், சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். பாருங்களேன். நம் சகோதரர், சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், அவன் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். அப்போ சாத்தான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் போதிக்குது. நீ இதை தப்பு பண்ண, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? திருப்பி இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு பிதாவிடம் முன்னாடி, கடவுளுடைய முன்னாடி வந்து இவ பாத்தியா, உன்னுடைய சாயலிலும் உருவிலும் நீ படிச்ச, அவன் பாரு இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? போயிட்டு நம்மளை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கான். பிரேஸ் காட். இதுதான் சாத்தானுடைய வேலை. அப்போ அவன் திரு அந்த எண்ணத்தை கொடுக்குறான் தெரியுமா? கடவுளை நம்பாத, இனிமேட்டு அவர் செய்ய மாட்டாரு. நீ போய் திருடுன்னு அந்த அந்த இடத்துல தான் அவன் வந்து பாவம் செய்கிறான். அதுக்கப்புறமா என்ன ஆகுது? அந்த பாவம் உருவெடுத்து ஒரு செயல்ல போய் முடியும்போது, அதுக்கப்புறம் அதோடைய பலனை அவனுங்க அனுபவிக்கிறான். இதுதான் ஒவ்வொரு பாவம் நம்ம செய்யும்போது, அந்த பாவத்துக்கான அந்த அ கூட்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்பிலீஃப். கடவுளை நம்பாதது. பிரைஸ் காட். அத பத்தி நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு உணர்த்துதல் தான் தூய ஆவியானவருடைய வேலை. 2வது நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த ரைச்சியஸ்னஸ். ஓகேவா? இந்த பாவத்த பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்துக்கு பாவமா தான் பாவ சாயல்ல தான் உள்ள வரோம். ஓகேவா? இப்போ 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ரைச்சியஸ்னஸ பத்தி பேசுறாரு. என்னது? நேர்மையாளர். கடவுளுக்கு ஒப்பானவர். இல்ல அ அவருக்கு ஏற்புடையாளர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ இந்த உலகத்திற்கு பாவத்தின் மூலியமா தான் நம்ம வரோம். இதுல வந்து ஒரு உண்மைய நாம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அ நாம நாம ஏன் பாவம் செய்றோம் அப்படின்ட்டு ஒருத்தவங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா, நீங்க
எப்படி சொல்றது? ம். ஓகே. நீங்க பாவம் செஞ்சதுனால பாவி ஆகுறீங்களா? இல்ல நீங்க பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்றீங்களா? அப்டின்ட்டு ஒரு கொஸ்டின். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நான் பாவம் செஞ்சதுனால தான் பாவி ஆயிட்டேன் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அப்படி சாத்தான் உங்கள வந்து மாத்திட்டான். உண்மை என்னன்னா, நீங்க இந்த உலகத்துல வரும்போது பாவ சாயலோட பொறக்குறீங்க. அந்த பாவ சாயல் தான் என்ன பண்ணுது? உங்கள பாவம் செய்ய தூண்டுது. பிரைஸ் காட். இப்போ இந்த ஒரு 2 வளர்ப்பு பிராணிகள நம்ம பார்க்கலாம். நாயின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். ஒரு மிருகம் என்ன பண்றது? நீங்க வந்து அத குளிப்பாட்டுறீங்க. ஒரு 2 வளர்ப்பு பிராணி இருக்குன்னு நெனச்சுக்கோங்க. அந்த 2 வளர்ப்பு பிராணிகளும் நீங்க என்ன பண்றீங்க? குளிப்பாட்டுறீங்க. நல்லா சோப்பு போட்டு நல்லா குளிப்பாட்டுறீங்க. ஜான்சன்ஸ் பேபி பவுடர்லாம் போட்டு நல்லா கம கமன்னு விட்டுட்டு, வீட்ல விட்டுட்டு, நீங்க பாட்டுக்கு மார்க்கெட்டுக்கு போறீங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரீங்க. நீங்க வீட்டுக்குள்ள வந்த பிறகு ஒரு பிராணியானது என்ன பண்ணும்னா, உங்கள வந்து தாவி, புடிச்சு, நக்கி எல்லாத்தையும் பண்ணும். அதோடைய நன்றி விசுவாசத்த உங்ககிட்ட காட்டும். அது என்னது? நாய். இன்னொரு பிராணிய தேடுவீங்க. அந்த பிராணி என்ன ஆகுதுன்னா, அந்த சாக்கடையில போயிட்டு மேயுது. அது என்னது? பன்னி. அப்போ 2த்துக்குமே நீங்க வந்து அது 2த்துக்குமே வந்து நீங்க வந்து ஒரே அளவுல தான அன்ப காட்டுனீங்க. ஆனா, அது மட்டும் ஏன் சாக்கடையில போய் மேயுது? நாய பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து அதுதான் அதோட நேச்சர். ஸோ, அதே மாரி அந்த சாயல் இந்த பன்றியோட சாயல் என்னன்னா, சாக்கடையில போய் விழுறது. நாயோட சாயல் என்னன்னா, நன்றி விசுவாசத்த மற்றவங்களுக்கு காட்டுறது. ஸோ, அப்போ இந்த பாவ சாயல நாம பிறக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நாம போய் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துக்குள்ள பாவ சாயலோட பொறக்குறான். ஒரே ஒரு மனிதன தவிர, அது வந்து இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நம்மளுக்கு அனைவருக்கும் மீட்பு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இஸ்ராயேல் மக்கள வந்து பிற இனத்தாரோடைய அ கலர்ந்து அதாவது இருக்கிறதுக்கு விடுறதில்ல. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஓகேவா? அது வந்து அந்த மீட்பின் திட்டத்தில முறியடிக்கிற மாரி ஆயிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த நயோமின்றவங்க வந்து அந்த அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. அவங்க வந்து இங்க இருந்து இந்த அ இஸ்ரேவேல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, மோயாபு நாட்டுக்கு போவாங்க. அங்க வந்து அங்க உள்ள 2 பொ பொ மோவாபியருக்கு தான் அவங்க பசங்கள கல்யாணம் கட்டி வைப்பாங்க. இவங்க என்னன்னா, நெறைய விஷயத்துல கேள்வி எழுப்பப்படலாம். ஓகே. இப்போ இந்த 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 நயோமி அந்த குடும்பம் போனாங்க தெரியுமா? அந்த 2 பசங்க வந்து அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. அந்த 2 பசங்களும் இறந்துடுறாங்க. ஓகே. ஆனா அந்த 2 அவங்களுடைய மருமக்கள் என்ன பண்றாங்கன்னா, நயோமி வந்து சொல்றாங்க, இந்த மாரி நீங்க வந்து போயிடுங்க. அதுல அவங்க பேர் என்ன ரூத்துன்னு மட்டும், இல்ல நான் வந்து உங்க கூடயே வரேன். நீங்க எங்க போறீங்களோ, அதுதான் என்னோட வீடு. உங்க கடவுள் தான் என் கடவுள். என்னைய வந்து தனியா பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ள வரோம். நெறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இது எப்படி இது அததான் நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் சாத்தியமாகக்கூடாது. எப்படி மத்த பெண்மணிகள வந்து நீங்க எப்படி சேர்க்கலாம்? எப்படி கடவுள் அத மட்டும் சேர்த்து ஒத்துக்கிறாரு? அப்படின்னு கேட்டா, வசனம் என்ன சொல்லுது? ஆ இந்த உலகத்தில் பாவம் எப்படி நுழைஞ்சது? ஒரு மனிதனால். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ ஆ ஒரு மனுஷன் அந்த ஒரு மனிதனால் தான் பாவம் உருவாகுதே தவிர, பெண்மணியால கிடையாது. பிரைஸ் காட். ஒன் மேன் சின் என்டர்ட் இன்டூ திஸ் பிளானட் எர்த். அப்போ மனுஷன் தான் பாவத்துக்கு காரணம். அதனால என்ன பண்றாரு, அவங்க அதாவது அந்த 3 பேரும் போயிட்ட பிறகு அவன் இறந்துடுறாங்க. திருப்பியும் நயோமி வந்து இந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வரும்போது, போவாஸ்ன்ற ஒரு இஸ்ராயலோடைய ஒழுங்கான ஒரு ஆள் தான் என்ன பண்றாரு, ரூத்த கட்டுகிறார். பிரைஸ் காட். அப்போ அந்த லைன் கிளியர் ஆவுது. இஸ்ராயல்ல உள்ள மக்கள் தான் அவங்க இது பண்றாங்க. அப்போ அந்த பாவம் வர்றதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ அப்படியே தான் வந்து இயேசு கிறிஸ்துவும் உள்ள வரார். இயேசு கிறிஸ்து அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் ஆ பிறக்கும்போது எந்த ஒரு ஆண் இதழாலயும் பிறக்கல.
அவர் வந்து தூய ஆவியானவருடைய இதில தான் பொறந்தார். பிரேஸ் காட். அப்போ பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அங்க வந்து கடவுள் கரெக்ட்டா ஒரு விஷயத்த பண்றாரு. என்ன? இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வரும்போது பாவம் இல்லாதவரா தான் வராரு. எதற்காக? அவரால மட்டும் தான் இந்த உலகத்துக்கு மீட்பை கொடுக்க முடியும். அப்போ இந்த ஏற்புடையாளர் எப்படி ஆகப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நேர்மைத்தனத்தை அவர் என்ன பண்றாரு? அவருடைய உடம்பிலிருந்து எடுத்து, நம்மளுடைய உடம்புல மாற்றி, நம்மகிட்ட இருந்த பாவ சாயல இயேசு கிறிஸ்து கிட்ட போட்டுட்டார். அதுதான் தெய்வீக பரிமாற்றம் என்ற ஒண்ண நம்ம வந்து பார்க்கிறோம். அததான் 2 கொரிந்தியர் 5:17. 21. நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். எதற்காக? நாம் அனைவரும் கிறிஸ்து வழியாக ஆண்டவருக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத கிறிஸ்துவை பாவநிலை ஏற்க செய்தார். எல்லாமே நமக்காக தான். நம் அனைவரையும் ஏற்புடையவராக ஆக்குமாறு என்ன பண்றாரு கடவுள்? நம்மளுடைய பாவ சாயலை எடுத்து கிறிஸ்து மேல போட்டு, கிறிஸ்துவுக்கிட்ட இருக்கிற இந்த அந்த நேர்மைத்தனத்தை நம்மகிட்ட போட்டு, நம்மள அனைவரையும் கடவுளுக்கு ஏற்புடையவாறு கடவுள் மாற்றி வைத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அதே மாரி அவர் கடவுளுடைய சரீரத்தில போட்டதும் உண்மதான். ஆனா, கடவுள் என்ன இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த பாவத்தை எல்லாம் என்ன பண்றாரு? சிலுவையில் ஆணியில அடிக்கிறார். அந்த கையில ஆணி அடிக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் என்னன்னா, அவங்க நம்மளுடைய பாவத்த அந்த பாடியில அவருடைய சரீரத்தில போட்டு அந்த சரீரத்த தண்டிக்கிறார். யாரு? பிதாவாகிய கடவுள். பிரேஸ் காட். தண்டிச்சு அந்த பாவத்த எல்லாத்தையுமே சிலுவையில அறைச்சு அறையோட முடிச்சுட்டார். இதுக்கப்புறம் அததான் 2 கொரிந்தியர் 5:17 நாம் பார்க்கிறோம். நம்ம அனைவருமே புதிய சிருஷ்டி, புதியதாய் பிறக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். பிரேஸ் காட். அப்போ இததான் வந்து தூய ஆவியானவர் வந்து நீதியை பற்றி அவர்களுடைய கருத்து தவறானது. என்ன தவறானது? இதெல்லாம் செஞ்சா கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்க முடியும்ன்றது வந்து ஒரு தவறான கூற்று மக்கள் மக்கள் நடுவில் எழும்பியுள்ளது. அதை மாற்றி எது உண்மை என்று சொல்றதும் தூய ஆவியானவருடைய வேலை தான். அப்போ 2 விதமான நேர்மைத்தனத்தை பார்க்கலாம். ஒண்ணு வந்து 613 கட்டளைகளையும் கடைபிடிச்சா கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக முடியும். இன்னொன்னு கடவுளை நம்பினால் கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக முடியும். ஓகேவா? அப்போ முதலாவது அந்த 613 கட்டளை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து என்னதான் நம்ம பண்ணாலும், பெல்டி அடிச்சாலும், தலைகீழ நின்னாலும், என்னதான் வேலை செஞ்சாலும் அது முடியாது. மாறாக 2வது பண்ண வேண்டியது ரொம்ப ஈஸியா போயிரும். நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை மட்டும் நம்பணும். இயேசுவை மட்டும் நம்பணும். ஆண்டவரை மட்டும் நம்பணும். அவ்வளோதான். அத நீங்க நம்பி கடவுளை ஏற்றுக்கொள்ளும்போது, என்ன பண்றார்? தூய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது, அவர் வந்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, உங்களை கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்கி மாற்றிவிட்டார். அப்போ இதுவரைக்கும் இந்த பாவம் என்ன பண்ணுச்சுன்னா, நம்மள வந்து கடவுளுக்கு முன்னாடி கொண்டு போய் நிக்க விடல. அந்த அந்த பாவத்தின் கில்ட்டுன்னு சொல்லுவாங்க. கில்ட்டி, ஷேம் இல்ல. அவமானம். அந்த சாத்தான் என்ன பண்ணான், இந்த அவமானத்தினால கடவுள் முன்னாடி நிக்க விடாம நம்மள செய்யுது. அதாவது இந்த பாவம் இப்ப தான் இந்த பாவம் செஞ்சவங்கலாம் ரொம்ப யோசிப்பாங்க. நான் வந்து ஒரு காலகட்டத்திலலாம் வந்து இவ்ளோ பாவம் செஞ்சிருக்கனே! இந்த இந்த இவருடைய சரீரத்த நான் வாங்கலாமா? அப்படின்ற மாரிலாம் இருந்திருக்கேன். எப்பவும் நான் வந்து இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு வரும்போது, இவ்ளோ பாவம் செஞ்சிருக்கனே! இத வாங்குறது கரெக்ட்டா? எலிஜிபிளா? அப்படின்லாம் இது பண்ணியிருக்கேன். அப்பதான் தூய ஆவியானவர் என்ன பண்றாரு, எனக்குள்ளார வந்து ஞாபகப்படுத்துறாரு. உன்னுடைய உன்னுடைய பாவங்கள எல்லாத்தையும் தான் கடவுள் வந்து சிலுவையில அறைஞ்சிட்டாரே! அதான் எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சே! நீ வந்து ஒரு புதிய
ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய மனிதனாக ஆக்கப்பட்டாய் அல்லவா? அப்போ உன்னுடைய பாவம் எல்லாம் போயிடுச்சு. நீ வந்து கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்கப்பட்டாய். அப்போ நீ தைரியமா கடவுள் முன்னாடி போய் நிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு தூய ஆவியானவர் என்னைய வந்து இதுதான் ஏற்புடையவராகுமாறு என்னைய மாற்றினால என்னால போயிட்டு அந்த கடவுளுடைய உடலையும், அவருடைய சரீரத்தையும் நம்மளால வாங்க முடியுது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ இத பத்தியான கருத்து நம்மளுடைய மக்கள் இதுல வந்து தவறானது. இத வந்து பவுல் அடிகளார் எங்க சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் ம், 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 ம். 5வதுலருந்து பார்ப்போம். பவுல் அடிகளார் வந்து அவர பத்தி சொல்றாரு பாருங்க. நான் பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன். யாரு? சவுல். இஸ்ரவேல் இனத்தவன். பெஞ்சமினின் குலத்தவன். எபிரே எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன். திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பதில் பரிசேயன். பாருங்களேன், எவ்வளவு விஷயம் சொல்றாரு பாருங்க. அவர் என்னது? 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் செய்யப்பட்டவர். இஸ்ராயலின் இனத்தவர். பெஞ்சமின் குலத்தவன். யார் பெஞ்சமின்? சவுல் இருக்கார் தெரியுமா? கிங் சவுல் அந்த குலத்தை சார்ந்தவர். எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன். ஹீப்ரூஸ் ஆஃப் ஹீப்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பதில் பரிசேயன். அதாவது இந்த பரிசேயர்கள் வந்து இந்த திருச்சட்டத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி யாராலையும் கடைப்பிடிக்க முடியாது. ஆனா கடைபிடிச்சாங்க, கடை மட்டும்தான் பிடிச்சாங்களே தவிர, ஆனா அதுல இருக்க இதை வந்து சரிவர புரிஞ்சுக்கல. அப்புறம் சொல்றாரு பாருங்க, திருச்சட்டத்தில் எனக்கு இருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாய் இருந்தேன். அப்புறம் என்ன சொல்றாரு? சவுல் வந்து நல்ல ஆள் தான். ஆனா அவருக்கு வந்து அந்த திருச்சபை சட்டத்தை கடைபிடிக்கணும்னு தான் இருந்தது, எண்ணம் இருந்ததே தவிர, அதை ஆழமாக அறிகிற எண்ணம் அவருக்கு இன்னும் வரல. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவர்கள் எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு துன்புறுத்த ஆரம்பிச்சார். இப்போ தியாலஜிக்கல் படி பார்த்தா இயேசு கிறிஸ்துவுக்கும் சவுலுக்கும் ஒரு குறைந்த ஒரு 2-3 வருஷம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். இதுல யார் பெரியவர் யார் சின்னவர்லாம் தெரியாது. ஆனா அந்த ஒரே ஏஜ் ஏஜ் 30 இயேசு கிறிஸ்துக்கு 33 இருக்கும்போது இவரும் அதே மாதிரி தான் 31, 32, 30 இல்ல 34, 35 ரேஞ்ச் தான் இருப்பார். பிரேஸ் கார்டு தான் தியாலஜிக்கலா சொல்றது. அவ்வளோலாம் கடவுள் இயேசு ஆண்டவர் வந்து இயேசுவா இருக்கும்போது என்ன எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரோ, இவர் வந்து கமேலியல் என்ற ஒரு ஆசிரியர்கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்தார். ஆண்டவர் இயேசு வந்து என்ன பண்றாரு? தூய ஆவியானவர்கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட்டார். அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறி பொறுத்த மட்டில் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன். அக்கார்டிங் டு த லா இஸ் ஃபைன். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். இதெல்லாம் கரெக்டா இருந்தா நான் ஏற்புடையவனாக இருக்குமாறு நாம் ஏற்கனவே சொன்னோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஆனால் எனக்கு ஆதாயமான இவை இதெல்லாம் அவருக்கு ஆதாயமாக இருந்துதான். ஆனா கிறிஸ்துவை பற்றி அவர் கேள்விப்பட்ட பிறகு இதை இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அப்போ இது வரைக்கும் அவர் அவர் பெற்ற அறிவு எல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாம போதாம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். அப்போ இவ்வளவு நேரம் இவர் கத்துக்கிட்டது எல்லாமே வந்து குப்பை. அவர் என்ன சொல்றாரு? நான் இயேசு கிறிஸ்து கிட்டமிருந்து கத்துக்கினது தான் எனக்கு வந்து ஒரு ஒப்பற்ற செல்வம். இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இங்கிலீஷ்ல என்ன என்ன வரும்னா ரைச்சியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு வரும். பிரேஸ் காட்.
அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. தெளிவா சொல்றார். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. ஏன் நான் என்றார்னா, அவரை பத்தியான முழு டீட்டெயில்ஸையும் 6, 7ல குடுத்துட்டார். 5, 6, 7ல குடுத்துட்டார். ஆனா 9வதுல என்ன சொல்றாரு? அதெல்லாம் செஞ்சா கூட நீ ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. சட்டத்தின் அடிப்படையாக வர அந்த ஏற்புடையது ஒன்னுத்துக்கும் உதவாது. கிறிஸ்து மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால்தான் நாம் அவருக்கு ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கையின் அடிப்படையாக கொண்டது. தெளிவா கடவுள் பவுல் சொல்றார். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இவ்வளவு நாள் இந்த மனிதர்கள் மத்தியில இதெல்லாம் செஞ்சா நான் எல்லாம் இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு இருந்த ஒரு இடத்துல சவுல மாதிரி நம்மளால யாரும் இருக்க முடியாது. பரிசேயர் மாதிரி அந்த திருச்சட்டத்தை கடைபிடித்தல் நம்மளால இருக்க முடியாது. நாம் என்ன பண்றோம்? கொஞ்சம் தான் பண்றோம். என்னது? இதெல்லாம் செஞ்சேன், கோயிலுக்கு வரேன், பாவ சங்கீதனை பண்றேன், நன்மை வாங்குறேன், ஜபமாலை செய்கிறேன், புனிதர்கள்கிட்ட வேண்டுறேன், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எல்லாம் போங்க, அதெல்லாம் நல்லது தான். அது கடவுளுக்கு ஏற்ற ஒரு செயல் தான். இதெல்லாம் செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதெல்லாம் செஞ்சதுனால நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக ஆக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? அது தப்பு. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. இதெல்லாம் யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. இதெல்லாம் செய்யுங்க. அது உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதை நீங்கள் சொல்லலாம், கடவுள் என்ன செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அது பிரச்சனையே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் இதை செஞ்சதுனால கடவுள் எனக்கு இதை கொடுத்தாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாலாம் அது தப்பு. ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, கடவுள் நாம் இதை செஞ்சதுனால எதையோ நம்மகிட்ட கொடுக்கல. மாறாக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக எல்லாத்தையும் இந்த உலகத்திற்கு நாம வர்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுக்கொள்ள நம்மை ஆயுதம் படுத்தி விட்டார். Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. அப்போ புதிய ஏற்பாடு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நீ ஏற்புடையவர் ஆக முடியாது. அப்படி அப்படி ஆகணும்னு நினைச்சினா நீனே உன்னை ஏமாத்திக்கிற. கடைசி வரைக்கும் நீ இப்படிதான் இருப்ப. அப்போ கடவுள் இயேசு கிறிஸ்து கடைசி நாள் சொல்லுவாரு, நான் உன் பேர்ல இதெல்லாம் செஞ்சனே, உங்க பேர்ல இதெல்லாம் செஞ்சனே, உங்க பேர்ல இதெல்லாம் செஞ்சனே, எனக்கு தெரியாதுன்றீங்களே. ஆமா, எனக்கு தெரியாது. நீ அதெல்லாம் செஞ்ச. ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யலையே அப்படின்னு சொல்றாரு. நீ அதெல்லாம் செஞ்ச கரெக்ட். ஆனா நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் நீ செய்யலையே. அதாவது நம்மளோட சொந்தக்காரங்க கிட்ட அன்பு செலுத்தாம அவங்கள மன்னிக்காம நீங்க வேளாங்கண்ணி வரைக்கும் நடந்து போறதுல என்னங்க ஒரு என்ன சொல்றது, என்ன ஒரு பயன்? அங்க போயிட்டு முட்டிக்கால் போட்டு உருண்டு போறதோ, அதை போட்டுட்டு நீங்க வீட்டுக்கு சண்டை பிடிச்சீங்கன்னா அதுல என்ன ஒரு பயன் இருக்கு சொல்லுங்க? நான் ஏன் சொல்றேன்னா என் கண்ணுல நான் பாக்குறேன். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். அதான் இயேசு கிறிஸ்து கடவுள் சொல்றாரு. அதாவது நீங்க இந்த மத்தியான கிளாஸ்ல நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க கோயிலுக்கு காணிக்கையாக உங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் மேலேயாவது இந்த மனத்தாங்கல் ஏதாவது இருந்ததுன்னா முதல்ல அவங்கள போய் மன்னிச்சுட்டு அப்புறம் நீங்க காணிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு நாள் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி இருந்தோம், எப்படி இருக்கக்கூடாது, அதை சொல்றதுதான் தூய ஆவியானவர் வர்றார். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்கும் நம் கருத்து தவறானது. இதை மாற்றி இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதை தான் செய்யணுன்றதை இப்போ நான் போய் சொன்னேன்னா அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க.
இப்போ பாருங்களேன், இது சொன்னதுனால நிறைய பேர் வந்து இதை கேட்டுட்டு என்ன இவர் இந்த மாதிரி பேசுறாருலாம் சொல்ல இது பண்ணுவாங்களே தவிர, அதுதான் நான் சொல்வேன். உங்களை மாற்ற வேண்டியது என்னோட கடமை கிடையாது. என்னுடைய கடமை என்னது? உண்மையை சொல்லணும். இது நான் பைபிளில் போட்டிருக்கதை நான் சொல்றேன். இதை மாற்ற வேண்டியது உங்களை மாற்ற வேண்டியது தூய ஆவியானவரோட பொறுப்பு. என்னுடைய வேலை என்ன? சீடை அந்த விதையை கடவுளுடைய வார்த்தையில உங்க மனதுல ஆழமா கொண்டு போய் சேர்க்கணும். அவ்வளவுதான். இதை தூய ஆவியானவர் உங்களுக்கு வந்து உணர்த்துவார். பிரேஸ் கார்டு. இதுதான் வந்து 2வதானது. 3வது என்ன நாம பார்க்குறோம்னா, இந்த இந்த உலகத்தின் என்னது? இந்த உலகத்தின் இளவரசன், அதாவது இந்த தண்டிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாம பார்ப்போம். யோவான் சாரி 16. ஓகே, நீதி பார்த்தோம். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்று விட்டான். யார் இந்த உலகத்தின் தலைவன்? இயேசு கிறிஸ்துவா, சாத்தானா? எப்படி சாத்தான் சொல்றீங்க? உலகத்தை படைச்சது யாரு? இயேசு கிறிஸ்து தானே? இல்ல படைச்சது அவரு. இந்த உலகம் அதில் உள்ள யாவ எனக்கு அருள எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சாத்தா சொல்லுவாங்க ஆண்டர் சோதிக்கும் பொழுது. அப்போ ஏன் உலகத்தின் தலைவன் சாத்தான் சொல்ற? அது கரெக்ட், நீங்க சொல்றதான் கரெக்ட். ஏன் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் வசனம் சொல்லுது இல்ல பிரதர், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அதான் சிஸ்டர், கரெக்டா இந்த சொல்றீங்க. உலகத்துல வசனம் எல்லாம் கரெக்டா கரெக்ட் சொல்றீங்க. எதற்காக கடவுள் படைத்த உலகத்தை சாத்தான் தான் தலைவன் சொல்றீங்க? கீழ்படியாம ஆனாரோ அப்பவே அந்த உலகம் வந்து சாத்தானுக்கு கீழே போயிருச்சு. அப்படி கிடையாது. ஒரு நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது இங்கிலீஷ்ல வந்து வேர்ல்டுன்னு இருக்கும். அதாவது பைபிளை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் முக்கியம். எந்த இதுல சொல்றப்போ கடவுள் சொல்லுவார் தெரியுமா? இந்த உலகத்தின் உள்ள போயிட்டு நீங்க வந்து என்னுடைய வார்த்தையை அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு தெரியுமா? அப்போ இது இங்க என்ன சொல்லுதுன்னா, இந்த சிஸ்டம் அந்த வேர்ல்ட்ல இருக்கிற அந்த சிஸ்டம் பத்தி இங்க வந்து சொல்லப்படுகிறது. ஓகேவா? கடவுள் படைத்த உலகம் நல்லது. ஆனா அந்த உலகத்துல ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தான் தெரியுமா? அந்த பொய், பித்தலாட்டம், அந்த சிஸ்டம் தவறானது. அதை தான் இங்க சொல்லப்படுகிறது. சொல்ல வேண்டிய இன்னும் பல உண்டு. ஓகே, எங்க தீர்ப்பு பற்றிய கருத்து அவர் தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன். இந்த உலகம்னா இதை எதை குறிக்குதுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அந்த சிஸ்டம். புரியுதா? புரியலையா? புரியுது பிரதர். அப்போ இது இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியான்னு ஒரு எடுத்துப்போம். இந்தியாவில் ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்தியான்னு கிடையாது, எங்கே போனாலுமே அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்க்கு ஒரு லூப் ஹோல் ஒன்று இருக்கு. கரெக்டா? எப்படியாச்சும் உள்ள பூந்து ஏதாச்சும் பண்ணி அவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ அந்த அந்த சிஸ்டம் கரப்டடாக இருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஆனால் கடவுளுடைய வேலை என்ன? அந்த சிஸ்டமை சரி செய்கிறது தான் கடவுளுடைய வேலை. அப்போது இந்த உலகத்தில் இந்த சிஸ்டம் சொன்னாங்களா, அது பாதி கரெக்ட். இந்த உலகத்தில் கடவுள் படைக்கும் போது எல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. அப்போது இந்த சாத்தான் எப்போ கீழ்ப்படியாமல் வெளியே மேலேருந்து கீழே அனுப்பப்படுறானோ, அவன் என்ன பண்ணுறான்? இந்த உலகத்தை அந்த உலகத்தினுடைய சிஸ்டம் அவன் கையில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் இந்த பொய்யான ஒரு ஒரு சிஸ்டமாக அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரான். அதுதான் இங்கே சொல்ல, இந்த உலகத்தின் தலைவன் தண்டனை பெற்று விட்டான். இப்போ தீர்ப்புனா நம்ம என்ன யோசிப்போம்? இறுதி நாளில் கடவுள் வருவாரு, தீர்ப்பு கொடுப்பாருன்ட்டு இருக்கா? ஆமா, இருக்குது. ஆனா ரோமையர் 8ல என்ன சொல்றாரு பாருங்க.
இங்க சொல்றாங்க, ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றார். இப்போ முதலாவதான கேள்வி, உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு இருக்குமா இல்லையா? அதுக்கு முதலாவது கேள்வி நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும்னா, நீங்க இயேசுவோடு இணைந்து இருக்கிறீங்களா இல்லையா தான் முதலாவது இணைந்து கேள்வி. அப்போ நீங்க இணைந்து அதாவது இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, those who are in the spirit, those who are not in the flesh but in the spiritன்னு சொல்லப்படுது. ஓகேவா? அப்போ இயேசுவோடு நாம இணைந்து அந்த இணைந்து இருப்போருக்கு, அந்த இணைந்து இருப்புன்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் சொல்றதை செய்யறது, இயேசு கிறிஸ்து சொல்றத கடைபிடிக்கிறது, அவர் என்னென்ன சொல்றாரோ அதை கரெக்டா பண்றது, அதுதான் இயேசுவோடு இணைந்து இருப்போருக்கு. அதாவது இப்போ கணவனும் மனைவியும் இணைந்து இருக்கிறாங்க, கரெக்டா? கணவன் என்ன சொல்வாலோ மனைவி கேட்குறாங்க, மனைவி என்ன சொல்றாரோ கணவன் வந்து கேட்குறாரு அது. ஸோ அவங்களுக்குள்ள எல்லாமே ஈக்குவல். நான் தான் பெரியவன், நீ சின்னவன், நீ பெரியவன், நான் சின்னவன்றது கிடையாது. அதாவது கடவுள் எப்படி இந்த இந்த திருமணத்தை ஒப்பந்தத்தை நடத்துறாருன்னா, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க இடத்துல, சாரி எப்படி சொல்லலாம், நீங்க வீக்கா இருக்க இடத்துல உங்க மனைவி வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ உங்க மனைவி வீக்கா இருக்க இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதுதான் இருக்கும். அப்போ உங்க மனைவி எப்போல்லாம் வீக்கா இருக்கிறாங்களோ, அப்போ வந்து நீங்க வந்து அவங்கள ஆறுதல் படுத்துவீங்க. எப்படி நீங்க ஒரு இடத்துல வீக்கா இருக்கும்போது மனைவி வந்து உங்களுக்கு ஆறுதல் படுத்துவாங்க. ஸோ இதுதான் இணைந்து இருப்போர். அப்போ நாம வந்து இயேசு கிறிஸ்துக்கு இது எதுவும் செய்ய முடியாது. மாறாக நம்ம வீக்கா இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பலனை நம்ம பார்க்கலாம். பால்வடிகளை சொல்றாருல, என்னுடைய பலவீனத்திலேயே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்றாரு, கரெக்டா? அப்போ இணைந்திருப்போருக்கு என்னன்னா, இயேசு சொல்றதை செய்யறது. அப்போ நம்ம அந்த மாதிரி இணைந்திருப்போருக்கு என்ன சொல்றாரு, இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. அப்போ யார் இணைந்து இல்லாம இருக்கிறது? இயேசுவோட இணையாம இருக்கிறது சாத்தானுக்கு தான் தண்டனை தீர்ப்பு. அதுவும் தண்டனையை ஏற்கனவே கொடுத்துட்டார். பிரேஸ் காட். அப்போ அது 2வது வசனம் சொல்றது பாருங்க. ஏனெனில் எதற்கு சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. அப்போ அந்த பாவு சாவு என்ற சட்டத்திலிருந்து உங்களை விடுவித்துட்ட பிறகு எதற்கு உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு வேணும்? விடுவிச்சிட்ட பிறகு நம்ம தூய ஆவியின் செயல்ல அவர் வழி நடத்துறாரு, நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு, நம்ம கரெக்டா செய்யறோம். அப்போ நம்ம எல்லாம் கரெக்டா செய்யும் போது நமக்கு எதற்காக இந்த தண்டனை தீர்ப்பு? ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, இறுதி நாள்ல கடவுள் வருவாரு, எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுப்பார். கடவுளை நம்பி அவர் சொல்றதை செய்யறவர்களுக்கு எதற்கு தீர்ப்பு? அதான் பவுலடிகளார் சொல்லுவாரு, மற்றவ பத்தி எனக்கு தெரியாது, நான் இறந்தா இயேசு கிட்ட தான் போவேன். பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. நான் வாழ்ந்தாலும் இயேசுக்காக தான் வாழ்வேன். இதுதான் இயேசுவோடு இணைந்து இருப்போர். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. உங்களால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுமா? எனக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த தீர்ப்பு நாளை குறித்து ஒரு பயம் இருந்தது. ஐயோ, திடீர்னு கடவுள் வந்துட்டு நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா நான் என்ன பண்றது? ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு அந்த பயமே கிடையாது. ஏன்னா நான் கிறிஸ்து இயேசுவோட இணைந்து இருக்கிறேன். எனக்கு வந்து தண்டனை தீர்ப்பே கிடையாது. நீங்க எதை நம்புறீங்களோ நம்பலையோ அதை பத்தி எனக்கு தெரியாது. கடவுள் பவுல் அடிகளார் எனக்கு வந்து சொல்லியிருக்காருப்பா, இந்த பைபிள்ல உள்ளதான் நான் நம்புவேன். ஏன்னா 2வது வசனத்துல என்னைய வந்து தூய ஆவி பாவம் சாவம் என்றவற்றிற்கு சட்டத்திற்கு என்னை வந்து விடுவித்து விட்டது. அப்போ நான் ஏன் பயப்படணும்? அப்போ என்னோட வேலை என்ன? நான் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது, தூய ஆவியோடு இணைந்திருக்கும் போது நான் பாவத்தையும் அந்த தேவையில்லாத விஷயத்தையும் செய்ய மாட்டேன். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இணைந்திருக்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்காதவங்களுக்கு தான் தண்டனை தீர்ப்பு. அதுவும் கடவுள் என்ன சொல்றாருன்னா, நான் இயேசு என்ன சொல்றாரு, என்கிட்ட எல்லாரையும்
தந்தை என்னிடம் கொடுத்த அனைவரையுமே நான் நம்ம யோவான்ல பார்க்குறோம்ல, எல்லாத்தையும் நான் வந்து வான் வீட்டில் கூட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ யார் அவங்களாம்? இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு. ஓகே, இது வரைக்கும் நான் இணைந்திருக்கல பிரதர். இப்போ எனக்கு தெளிவா தெரியுது. இப்போ நான் இணைந்திருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தூய ஆவியானவருடைய வழிநடத்தல்ல நீங்க பண்ணணும். அதை தான் நாம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். பிரேஸ் காட். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதையை கொடுத்துட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, தூய ஆவியானவரோடு நீங்க வந்து நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அது என்னது வாட்ஸ்அப் வெப்பு, அப்புறம் ஷார்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஷார்ட்ஸ் ஆச்சும் ஓகே. மற்றதெல்லாம் ரொம்ப இது. இப்போ என்னன்னா, இதில் நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு கடவுளோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேவை, அதாவது நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. பாருங்க, எது தேவையோ அதை பாருங்க. நான் கூட தான் ஷார்ட்ஸ்லாம் பார்ப்பேன். ஆனால் என்னன்னா, சில இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாம்பிள், ரொம்ப அந்த கடவுளுடைய வார்த்தையை பற்றி சொல்கிறதெல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வந்து நான் ஒருத்தருடைய ஷார்ட்ஸ் நான் கேட்டேன். அதில் வந்து தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஓகேவா? அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, எப்படி சொல்லப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்து வந்து சைமன் என்ற ஒரு பரிசேயர் வீட்டுக்கு போவார். விருந்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க, அங்கே போவார். அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த ப்ராஸ்டியூஷன், அந்த விலை மாதுஆன பெண்மணி ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கடவுளுடைய இயேசுவுடைய காலை வந்து அந்த நறுமண தைலத்தை வச்சு ஊற்றி இது பண்ணுவாங்க. பிரேஸ் காட். அப்போ வந்து அந்த சைமன்ற ஒருத்தர் கேட்பாரு, இவர் வந்து தீர்க்கதரிசி தானே, அப்போ வந்து இவ வந்து பாவம் செஞ்சிருக்குதுன்றது வந்து அவருக்கு தெரியாம போகுதா அப்படின்னு கேட்பாரு. அப்போ வந்து இதெல்லாம் வந்து எங்க ஓகே, அது எங்க வருதுன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். வசனத்தோட பார்த்தா நல்லா இருக்கும். ம். மத்தேயுவா? எங்க கரெக்டா வருதுன்னு தெரியல. யோவான் 12 பார்ப்போம். 12 வருது பிரதர். ஆனா அந்த வசனம் இல்லை, வேற வருது. அது ரிலேட்டடா பார்க்கும். மத்தேயில வருது 26. எங்க வருது? இதுல இது வரும். மத்தேயு 26 வருது பிரதர். மத்தேயு 6 26 6ல. ம். இல்ல இல்ல, அதுல கூட அந்த இது மார்க் 14 வரும். இந்த நீங்க சொல்ற வசனம் மார்க் 14 தான் வருது. இதுலயே மாற்றம் வித்தியாசமா இருக்கு. அதான் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு மார்க்கா? வருது பிரதர், மார்க்ல வருது நினைக்கிறேன் 14. 14ஆ? ஆமா பிரதர். 14 3ல இருந்து 9. விபச்சாரத்துக்கு பிடிபட்ட பெண்ணா? அதுலயும் வருது. ஆனா அந்த வசனம் மாறுது. இல்ல சீமோன் இவரு தீர்க்கதரிசி தானே, அப்ப அவருக்கு தெரியாம எப்படி போச்சுன்னு. ஓகே, அது எங்க இருக்குன்னு சரியா தெரியல. எடுத்துடலாம். உடைச்சுதான் பாத்துக்கலாம். லூக்காஸா? லூக்காஸ்ல பாருங்க. Praise God.
ஓகே. 30 லூக்காஸ் 7ல இருக்கும். பரிசேயர் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்தப் போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக்கச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடியில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு பேசல, என்ன நல்லா பார்த்துக்கோங்க, இதை கண்டு இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவி ஆயிற்று என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டனர். அப்போ அவங்க வந்து இயேசுவை வந்து கேட்குறாங்க, இவர் வந்து தீர்க்கதரிசி தானே, அப்போ இவருக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே, இவர் எப்படி இவர் அலோவ் பண்றாரு? அப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசனம் எதற்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாரு பாருங்க. இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அவர், போதகரே சொல்லும் என்றார். அப்பொழுது அவர் கடன் கொடுப்பவருக்கு வந்து ஒரு இதை சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி அவர் பின்ன சொல்றார். பின்பு அப்பெண் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரே தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தம் கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்து முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் மிகுதியாக அவர் அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவார், குறைவாக அன்பு செலுத்துவர் ஆவர் என்றார். ஓகே, இப்போ இங்க என்னன்னா, கடவுளுக்கு இயேசு கிட்ட அவங்களாம் வந்து யோசிக்கிறாங்க, இவருக்கு வந்து தீர்க்க தரிசனம் இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே அப்படின்ட்டு. அப்போ கடவுள் என்ன பண்றாரு, இந்த ப்ராஃபஸி தீர்க்க தரிசனத்தை இப்படியும் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. தீர்க்கதரிசி வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தீர்க்கதரிசனம் நீ பாவம் செய்கிற, நீ பாவம் செய்கிற, நீ பாவம் செய்கிறன்றது சொல்கிறாங்களே தவிர, அந்த பாவம் செய்கிறதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு கான்செப்டை அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. அதை வந்து நான் ஒரு இதில் வந்து நான் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் இதுதான் அந்த விஷயம், தீர்க்க தரிசனத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணணும். ஒருத்தரை வந்து மேலே தூக்கி விடுறது தான் தீர்க்க தரிசனமே தவிர, அவங்கள வந்து கீழே இறக்குறது தீர்க்க தரிசனம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், உங்களுக்கு தான் தெரியும். அப்போ இயேசுவோடு இணைந்து இருப்போருக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. இதை பற்றி தான் தூய ஆவியானவர் நமக்கு வந்து உரைக்கிறார். அப்போ என்ன சொல்றேன்னா, இன்னும் நிறைய நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு எதுவுமே புரியாது. மாறாக தூய ஆவியானவர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த இடத்துல முடிக்கிறார். அப்போ இவ்வளோ விஷயம் நாம நம்பணும்னா, பைபிளில் இருக்க ஆதி ஆகமத்திலிருந்து கடவுள் இந்த உலகத்தை படைச்சதுல இருந்து இந்த திருவெளிப்பாடு வரைக்கும் யோவான் எழுதின திருவெளிப்பாடுல என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்புறதுக்கு, நம்மளை ஊக்குவித்து உணர வைக்கிறதுக்கு தூய் ஆவியானவருடைய செயல் நம்மளுக்கு ரொம்பவும் தேவை. முக்கியமாக இது மூணும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, பாவம், பாவம் பற்றிய தீர்ப்பு தவறானது, பாவம் பற்றிய கருத்து தவறானது, நீதி பற்றிய கருத்து தவறானது, தீர்ப்பு பற்றிய கருத்து தவறானது. இது எல்லாத்தையும் கரெக்டா செய்வர சொல்லி கொடுக்கறது இந்த தூய ஆவியானவர் தான். பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நான் திருப்பி அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏற்கனவே மணி 10 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிரேஸ் காட். என்ன கேள்விகள் ஏதாவது இருக்குதா? புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நான் நிறைய கத்துக்கிறேன். புரியுது பிரதர், சூப்பரா இருக்கு பிரதர். தேங்க்யூ ஜீசஸ். நிதானமா தான், நல்லா ஆழமா இருக்கு, தெளிவா இருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள தெரிய வருது. இந்த தீர்க்க தரிசனம் சொன்னீங்க இல்லையா, வெளிப்படும் போது நான் அவங்க என்ன ஃபால்ட்டுக்காக தான் சொல்றேன். இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு நம்ம நீ தப்பு செய்யற, இதை நீ செய்யக்கூடாதுதான் சொல்றமே தவிர, அந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு அவங்க முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை நம்ம கொடுக்கல. பாத்தீங்களா? ஆமா நிச்சயமா. அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். கடவுளுடைய வார்த்தையை கொடுத்து அவங்கள வந்து மேலும்
மெருகேற்றி அவங்கள வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வரதான் தீர்க்க தரிசனம். ஆனா இந்த காலகட்டத்துல எல்லாம் தப்பா எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அவங்கள பத்தி நாம எதுவும் பேசக்கூடாது. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ யாராவது தேங்க்யூ. ப்ரேயர் பண்ண முடியுமா? பண்றாங்களா பாருங்களேன், நான் பண்றேன். நீங்க பண்றாங்களா பாருங்க. பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பேராலே அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை தீர்ப்பே இல்லை என்ற ஆழமான சத்தியங்களின் வழி நடத்தி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் குற்றப்படுத்துவதில் அல்ல, ஆனால் குறைகளை சுட்டிக்காட்டி மனமாற்ற செய்கிறவர் என்ற இந்த கருத்தை எங்கள் உள்ளத்தில் ஆழமை பதித்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாத்தானோ சதா காலமும் சகோதர சகோதரிகளை குறித்து நம்மை பாவத்தில் விழ வைப்போம் அவனே, அதன் பின்னர் நம்மை குறித்து ஆண்டவரிடம் குற்றச்சாட்டுகிற அவனே என்ற வித்தியாசத்தை ஆண்டவர் இந்த நாளில் எங்கள் வெளிப்படுத்தி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அன்பு ஆவியானவரே, என்னாலும் உங்களோடு இணைந்து இருந்து நீர் தம்மை கற்றுத் தருகிறே, அதை நாங்கள் முற்றிலுமாய் நம்பிய ஆண்டவரே. இதோ என் பெயரால் தந்தை அனுப்புவர் தூய ஆவியாம் துணையாரும் அனைத்தையும் கற்றுத் தருவார், நான் கூறிய அனைத்தையும் நினைப்பூட்டுவார் என்ற வாக்கு கேட்டபடி ஆவியானவரே, ஆண்டவராகிய கடவுளை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அறிந்து கொள்ள தேவையான ஞானத்தையும் வெளிப்பாடுகளை எங்களுக்கு தருகிறவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களோடு இருந்து ஒவ்வொரு வினாடியும் மேல் கற்றுத்தை எங்களை வழி நடத்துகிற தூய ஆவியானவர் மக்கள் கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். நித்திய பிதாவே, இது ஆண்டவராகிய இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற வேலைகளுக்கு முதற்கொடையாக உம்முடைய தூய ஆவியை தந்தீரே, உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரோ எங்களோடு இருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு உறுதுணையார் உற்றதனையாய் இருந்து எங்களை வழி நடத்துகிற அவருடைய மகா உன்னத கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூய வழியாக விண்ணகத்தின் எல்லா ஆசீர்வாதம் எங்கள் மேல் பொழிந்துள்ளவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்திய பிதாவே, சாவுக்கேதுவான எங்கள் உடல்களையும் ஆண்டவரே தூயம் துணையோடு நாங்கள் சாகடித்து உம்மோடு என்றென்றும் இணைந்து வாழ்ந்து உம்முடைய நித்திய இலைப்பாய்ச்சிலே நாங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக்கு என்னும் எங்கள் முன்னோர்களோடு உமது விண்ணக விருந்திலே நாங்கள் ஒவ்வொன்றும் பங்கேற்க தூய ஆவின் தம்மை அனுதினம் எங்களுக்கு துணை புரிகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. துதி கன மகிமை ஆண்டவரும் இரட்சகர் இயேசுவின் இடைநேற்று நாம் தர ஜெபிக்கிறோம் எங்களை எப்பொழுதும் அன்பு செய்கிற நித்திய பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை திருப்பி கிடையாதுன்ற போது அப்போ வந்து நம்ம போய் பாவம்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம்னா பாவம் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவோடு ஆவியானவரோடு இருந்திருக்கும் போது அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா உங்களை பாவம் செய்யாமல் பாதுகாப்பார். அதுவும் நாம் சாய்ஸ், நம்மளுடைய தேர்ந்தெடுக்க. ஓகே, நாம் வந்து ஏற்புடையவராக ஆக்கப்பட்டோம், அப்போ நாம் எப்படி இருக்கணுன்றதை தூய ஆவியானவர் இது பண்ணுவோம். அதனால் நான் வந்து இனிமேல் தண்டனை திருப்பி கிடையாது, பாவமே செய்யலை, பாவம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதை சொல்ல வரல. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு தான் தண்டனை திருப்பி கிடையாது. அப்போ பாவத்தை செய்யும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கும் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகுது. அது மட்டும் நம்ம பார்த்தோம். பிரேஸ் காட். தேங்க்யூ பிரதர், வண்டர்ஃபுல் ப்ரேயர். தேங்க்யூ ஸோ மச். திருப்பியும் அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.